ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கிறிஸ்துமஸ் மற்றும் பண்டிகை நாட்கள்ல நினைவு கூறுவதை நினைத்து மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு நம்ம வாசிக்க இருக்கிற வேத பகுதி ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்கிற ஒரு பிறப்பின் நற்செய்தி, அது எப்படிப்பட்ட அவருடைய மகிமை எப்படிப்பட்டது என்பதை விளக்குகிற ஒரு வெளிப்பாடுதான் இந்த வசனம். அதுல பாருங்க, அவர் அதிசயமானவர். உண்மையா அவர் கன்னியின் வயிற்றில பிறந்த ஒரு அதிசயமான தேவன். ஆலோசனை கர்த்தா, அவருடைய ஆலோசனைக்கு முன்பாக எந்த ஒரு ஆலோசனை நிற்க முடியாது. ஆலோசனையில் ஆச்சரியமானவர் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து வல்லமையுள்ள தேவன். எந்த ஒருவனும் யாராலையும் எதிர்த்து நிற்க முடியாத ஒருவர் தான் வல்லமையுள்ளவர் என்று சொல்ல முடியும். அந்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அடுத்ததா பார்க்கும்பொழுது நித்திய பிதா, சதா காலங்களும் நமக்கு தகப்பனா இருக்கிற தேவனை தான் நித்திய பிதா என்று சொல்லுகிறோம். சமாதான பிரபு, எல்லாவற்றிலும் உலகம் கொடுக்கிற சமாதானத்தை இல்லை, என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன் என்று சொன்ன தேவன் அந்த சமாதான பிரபுவா இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் உள்ள தேவனை நாம் சந்திப்பது, அவரோட நம்ம உறவு கொள்வது எவ்வளவு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு ஒரு பெரிய மேன்மை என்று பாருங்கள். இன்று கிறிஸ்து உங்களுக்காக பாருங்க, ஆலோசனை கர்த்தாவா இருக்கிறார், வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதிசயமானவராக இருக்கிறார். உங்களுக்கு வியாதியின் நேரத்துல, கஷ்டத்தின் நேரத்துல, துன்பத்தின் பாதையில் அதிசயமான தேவனா இருக்கிறார். நித்திய பிதாவை பரம தகப்பனா இருந்து உங்களை வழி நடத்துகிறார். சமாதான பிரபுவாய் உங்களுக்கு எப்பேற்பட்ட துன்பம் நேரிடுகிற வேலையா இருந்தாலும் சரி, துயரம் நேரிடுகிற வேலையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு சமாதானத்தை உங்கள் இருதயத்துல தந்து உங்களை மகிழ்ச்சியான பாதையில வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அந்த பாலகனின் பிறப்பை கொண்டாடுகிற நாம் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், அதை எப்பொழுதும் அனுபவிக்கிறவர்களாய் நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் இன்னும் மிகப்பெரிய காரியங்களை, மகத்தான கிரியைகளை உங்கள் நடுவிலே செய்வார் என்பதுல துளி கூட சந்தேகமே இல்லை. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அதிசயமான தேவன், ஆலோசனையின் தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன், எங்கள் குடும்பத்துல எங்கள் மேல ஆளுகை செய்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்கள்ல அப்பா, நாங்கள் இதை மற்றவர்களுக்கும் அறிவித்து மற்றவர்கள் இப்படிப்பட்ட ஆச்சரியத்தை நன்மையும் காணும்படி நாங்களும் அப்பா ஒரு கருவியை செயல்பட இந்த தேவனாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த பண்டிகை காலத்தை ஆசீர்வதித்தாங்க. இந்த பண்டிகை நாட்களுக்கு சிறுமியானவர்களை, ஏழை எளியவர்களை நாங்கள் நினைத்துக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள வழி நடத்தும் அப்பா. இந்த தினத்தை ஆசீர்வதித்தார் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.